இன்னைக்கு என் கூட இருக்கிறது வந்து அக்ஷய். ஸோ ஹி இஸ் ஜாயினிங் ஃப்ரம் துபாய். தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு பர்சன். ஸோ இப்போ வந்து கல்ஃபில் இருக்காரு. ஸோ அவரோட ட்ரேடிங் ஜேர்னி அண்ட் ட்ரேடிங் ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்துச்சு. ஸோ அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து அக்ஷய் கூட பேச போகிறேன். அக்ஷய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் சார். ஸோ என் பேர் அக்ஷய் சார். சொன்ன மாதிரி நான் வந்து துபாயில் இருக்கேன். ஐம் ரன்னிங் மை ஓன் ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி கம்பெனி இங்கே வச்சுருக்கேன். ஐம் டீலிங் வித் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ ட்ரேடிங் ஆக்சுவலாக என்னோட ட்ரேடிங் லைஃப்ங்கிறது இட் பிகின் டியூரிங் கோவிட் டைம். 2020 மார்ச் அந்த டைம் லாக்டவுன் பண்ணப்போ வீட்டில் உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ நெட்டில் சர்ச் பண்ணும்போது ட்ரேடிங் வியூ ஆப் பற்றி பார்த்துட்டு இது என்ன இது சார்ட் இருக்கே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து கிரிப்டோவில் ஆரம்பித்தோம். அப்போ மார்க்கெட் வந்து இட்ஸ் வாஸ் கோயிங் வெரி குட். ஸோ நம்ம தொடர்றதெல்லாமே வந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த என்ட்ரி போட்டாலும் ப்ராஃபிட்டில் தான் வெளியே வரும் வித்தின் ஃபியூ மினிட்ஸ். ஸோ என்ன பண்ணேன்னா $100 போட்டு அப்படி இப்படி போய் இட் பிகம்ஸ் $1,200 $1,300 12 டைம்ஸ் 13 டைம்ஸ் 2-3 மாசத்துல பண்ணிட்டேன். சரி, ஓகே, நமக்கு இதுல வந்து நேச்சுரலா பாண்ட் சூப்பர் பவர் இருக்கு இதுல, அதனால நம்ம வந்து எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலான்னு எங்க அப்பா கிட்ட $1,00,000 வாங்கி இதுல போட்டு கிரிப்டோல போட்டு ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 2020 நவம்பர் 2021 நவம்பர் நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து 1 lakh வாங்கி போடுறேன். ஒரு 5 காயின்ல போடுறேன். மார்க்கெட் கிராஷ். ஸோ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 60% 70% ஆஃப் த மணி. அது இப்பதான் கிட்டத்தட்ட அது பிரேக் ஈவனுக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு. 4 வருஷம் ஆச்சு நான் எடுத்த பொசிஷனுக்கு திரும்பி வரதுக்கு. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோ தான் எனக்கும் இருந்தது. அது எப்படி நம்ம பண்ணது தப்பா போலாம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு இந்த ட்ரேடிங்குள்ள ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோ ஒரு ஒரு கியூரியாசிட்டி தான் வந்து இந்த ட்ரேடிங்குள்ள வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்போ புக்ஸு, எக்ஸிஸ்டிங்கா உள்ள மாடல்ஸு, அப்புறம் எங்க அப்பாவோட கொலீக்ஸ் 2-3 பேர் ரொம்ப வருஷமா பண்றாங்கன்னு இவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்களுடைய வே ஆஃப் ட்ரேடிங் ஸ்டாக்ஸுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து இந்த ஸ்க்ரீனர்ஸ்ல பார்த்துட்டு அந்த இந்த அதாவது ஷேர் பர் ப்ரைஸு, அந்த இந்த ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, இந்த இதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு அண்ட் தென் ஃபியூச்சர்ல பட்ஜெட்ல என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்க, என்ன இது ஃபர்தரா ஃபியூச்சர்ல இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்ன ஸ்கோப் இருக்கு, இதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் இன்டு ட்ரேடிங். அதனால அது ஒரு 2 வருஷம் அதை ட்ரை பண்ணுவோன்னு பண்ணோம். அதுல பாசிட்டிவா போச்சு. ஐ வாஸ் மேக்கிங் ப்ராஃபிட், பட் இட் வாஸ் நாட் டூ குட். லைக் ஒரு வருஷத்துக்கு 12-13% இஸ் அ ரியலிஸ்டிக் ப்ராஃபிட். அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது. ஸோ இதில் நம்ம அதிகமாக வரணும் அப்படிங்கும்போது நான் 2023 ஆகஸ்ட்ல நான் துபாய் ஷிஃப்ட் ஆகிறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபாரின் பேங்க்லேருந்து ரிலீவ் ஆகி நானே சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு பிளான்ல இங்கே வந்தேன். அதுவே என்னோட மொத்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு பண்ற ஒரு ரிஸ்க் தான். ஒரு ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பார்த்து தான் ஒரு 2 வருஷம் லைசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு 2 வருஷத்துக்கு தேவையான பணம் மட்டும் கையில் வச்சிருந்து இந்த 2 வருஷத்துல நம்ம ஃபர்தரா நம்ம என்னென்னலாம் ஏர்ன் பண்றோமோ அதை வச்சு சர்வே பண்ணா கண்டினியூ பண்ணுவோம். சர்வே பண்ணலன்னா கடைசி ஃபிளைட் பிடிச்சி ஊருக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அப்படி வரும்போது தான் நான் எஸ்டிஎம்பியோட நான் இங்கே என்னோட ட்ரைனிங் கெரியர்ல நான் வந்து போகாத கோர்ஸ் கிடையாது, பார்க்காத செட்டப் கிடையாது, வாங்காத இண்டிகேட்டர் கிடையாது, பாட்டு இதுலயே நான் பாதி கேபிட்டலே ட்ரேடிங் கேபிட்டலுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் மணியை நான் கோர்ஸ்ல எழுந்திருக்கேன். ஸோ எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கையே வரல. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, எல்லாரும் சொல்றாங்க அவங்களுக்கு வருது. இத்தனை பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஏன் எனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகல? நான் போட்டா மட்டும் ஏன் எனக்கு ஃபெயில் ஆகுது? ஸோ அந்த ட்ரஸ்ட்ன்ற ஒரு இஷ்யூ வந்து எனக்கு எல்லாத்து மேலேயுமே வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் இங்க வந்த புதுசுல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல வந்து அப்போ அந்த ஐஎஃப்எக்ஸ்னு ட்ரேடிங்கான ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் கான்ஃபரன்ஸ் பெருசா நடக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கான்ஃபரன்ஸ் இன் துபாய்.
அது நடக்கும்போது நிறைய பேரை மீட் பண்ணுவோம். அதுல நிறைய பேர் ரியலாவே வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. பட் அவங்க சொன்னாலுமே நமக்கு அந்த ட்ரஸ்ட் வராது. உங்களோடதுலயுமே ட்ரஸ்ட் இல்லாம தான் நான் பார்த்தேன். பட் ஆனா அந்த இது வந்து அண்ணே இது புதுசா இருக்குண்ணே, இது புதுசா இருக்கு அப்படின்னு வடிவேல் சொல்லுவான்ல. அந்த மாதிரி இது வந்து இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருக்கு. லாஜிக்கல் ட்ரேடின்றாங்க. இண்டிகேட்டர் இல்ல, இன்னும் ஃபேன்சி டேர்ம்ஸ். ஃபேர் வேல்யூ கேப், இந்த லண்டன் ப்ரீ லண்டன், அது ஐசிடி, எஸ்எம்பி, இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ பேசிக்கா எனக்கு ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு எனக்கு அதிக டைம் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நான் காம்ப்ளெக்ஸான பல விஷயங்களுக்குள்ள உள்ள போய் அதை கத்துக்கிறதுக்கே நான் இது நான் நிறைய எஃபர்ட் போடும்போது இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இதுல ஏன் எஃபர்ட் போடக்கூடாது, ஜஸ்ட் கிவ் ஒன் ட்ரை. எப்படியும் காசு கொடுக்க போறது இல்லை. இட்ஸ் அ ஃப்ரீ கண்டென்ட் அவைலபிள் இன் யூடியூப். ஒரு டெமோ அக்கௌண்ட்டை வாங்கி போட்டு ட்ரேட் பண்ணுவோம். நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டெஸ்ட் பண்ணேன். எடுத்தோடனே வந்து ஃபேன்சியா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் இல்லை. நான் நினைச்ச மாதிரி வந்து செட்டப் ஆனா சிம்பிளா இருக்கலாம். பட் அந்த செட்டப்பை உள்ள இழுத்துட்டு அதை டிசைட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு மூளை தான் மேட்டருங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது. இட் வாஸ் நாட் வெரி ஃபேன்சி, இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. ஃபெயில் ஆகும், ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமா இதுல முக்காவாசி மிஸ்டேக்ஸ் எனக்கு இஷ்யூஸ் எதுவா இருக்கும்னா, ஒரு இடத்துல ஒரு ஜோன்ல பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடக்கும். ஆனா இமீடியட்லி ரிவர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அது ஏன் வந்து அவர் அடிக்கடி சொல்றாரு, அதோட மீனிங் என்னன்றது நான் வந்து சரியா புரிஞ்சுக்கல. நிறைய பேரும் அந்த மாதிரி அந்த மிஸ்டேக்கை பண்ணியிருப்பாங்க. சில நேரங்கள்ல இமீடியட்லி ரிவர்ஸ்ட் ஆயிருக்காது. அவங்க கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டு தரும், அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இட் ரெஸ்பெக்ட் தி இது பிரேக் அவுட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அது கீழே கூட போயிருக்கலாம். பட் டசன்ட் கம் அண்டர் அவர் ட்ரேடிங் செட்டப். அது ரெகுலரா பார்க்கும்போது ஓ இதுவும் இமீடியட்லி ரிவர்ஸ்ட் தான் அப்படின்னுன்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துட்டு நம்மளே அதில் என்டர் ஆகி ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு போவோம். சில நேரம் லக்கி, எனக்கு வந்து இட் ஹிட் மை டார்கெட். ஆனால் நிறைய வாட்டி அதை வந்து இட் ஹிட் மை ஸ்டாப் லாஸ். ஸோ அப்போ வந்து நம்ம மேல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு பதிலா இந்த செட்டப் மேல என்ன மிஸ்டேக் இருக்குன்றதுல நான் ஃபோக்கஸ் பண்ணதுலயே வந்து என்னோட பல நாள் நான் எழுந்துட்டேன். மிஸ்டேக் வந்து என் மேலதான் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு நான் அதிக டைம் எடுத்ததுனாலதான் இட் டுக் மீ லாங் டைம். ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சு டு ரியலி பிகம் அ ப்ராஃபிட்டபிள். என்னோட முதல் பே அவுட்ன்றது ஜனவரி 6, 2025. ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணது 2023 செப்டம்பர். ஸோ இது வெறும் செட்டப் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து த ரியல் சக்சஸே இருக்கு. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசும்போதும் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஈஸியா யாரும் வந்துடல. சில பேர் வந்து எடுத்தோடனே ஒரு மாசம் 2 மாசத்துலயே வந்து தே ஸ்டார்ட் ஷோயிங் ரிசல்ட். அது அவங்க அந்த கிராஸ்ப் பண்ணி அந்த மென்டாலிட்டியும் இருக்கு, சைக்காலஜிக்கலி தே ஆர் ஸ்ட்ராங் அண்ட் தே ஆர் எக்ஸிக்யூட்டிங் இட் பர்ஃபெக்ட்லி. அது வந்து எனக்கு சின்ஸ் நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ங்கனால இட் டுக் மீ அ லாங் டைம். ஸோ இது இப்படியே போச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் புரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு $5,000, அதான் 20,000 தினம், சம்வேர் அரௌண்ட் $7,000 நீங்க ஓப்பன் பண்ண. ஸோ அகைன் நம்ம எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் தான். டெமோ அக்கௌண்ட் போடுவோம், ட்ரேட் பண்ணுவோம், ஒரு 10 தடவை அட்டெம்ப்ட் பண்ணுவோம், வி கெட் அ குட் இது ட்ராக் ரெக்கார்ட். சரி இப்போ போடலான்னு போட்டு அந்த அக்கௌண்ட்டை தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா இனிமே சொந்த காசு போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது, வி ஷுட் அந்த ப்ராப் ஃபார்ம் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி பண்ணலாம். அட்லீஸ்ட் இதுல லாஸ்ங்கிறது சேலஞ்ச் வாங்குற காசோட போயிடும் அப்படின்னு. அண்ட் தென் ஒரு டு பி ஆனஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16-15 அட்டெம்ப்டுக்கு அப்புறமா தான் நான் காட் மை ஃபர்ஸ்ட் பே அவுட். ஆனா என்னோட 3வது 4வது அட்டெம்ப்ட்லயே நான் பே அவுட் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிட்டேன். பட் செக்யூர் பண்ண ஒரு 6 ஒர்க்கிங் டேல 6 ட்ரேடிங் டேல ஐ லாஸ்ட் தட் அக்கௌண்ட்.
ஓகே. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ரியல் அக்கவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் லாஸ் பண்ணிட்டீங்க இமிடியேட்டா. ஆமா ரைட்? ஆமா. ம், ம். ஸோ ஸ்டேபிளா ப்ராஃபிட்டபிளா ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட போச்சு. ம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 5.5% கிட்ட இருந்தது ப்ராஃபிட். அத வந்து ஒரு 7% ஆக்கிட்டோம்னா நமக்கு 80% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட். Yeah. ஸோ 7% ஆக்கிட்டா நமக்கு ரவுண்டா 5% ப்ராஃபிட் வரும்னு ஒரு ம், பெரிய லாட் எடுத்து லாஸ் ஆகி அண்ட் தென் அதை ரெக்கவர் பண்ண போய் மறுபடியும் லாஸ் ஆகி ம். எகைன் அந்த மாதிரி டைம் இருக்கும்போது லாஜிக்கல் ட்ரேடிங், விசிபிள் ரிவர்சல் ஜோன் இதெல்லாம் வேலை செய்யாது. நமக்கு தேவை வந்து இப்போ விட்டதை பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ நம்ம ஒரு பிரின்சிபல்டா டிசிப்ளின்டா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கூட நம்ம மூளை நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது. ம். ஸோ இதுல சக்சஸ்ங்கிறது அந்த மூளையை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி திருத்தி கரெக்டா உட்கார வச்சு அதை கண்ட்ரோல்ல எடுத்து நம்ம நினைக்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுல தான் வந்து ஐ திங்க் த ட்ரூ சக்சஸ் இஸ். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இப்போ எனக்கு சக்சஸ்லாம் கிடையாது. திஸ் இஸ் மை செகண்ட் பே அவுட் சின்ஸ் அக்கௌண்ட்டுடைய சைஸ் பெருசா இருக்கிறதுனால ம். என்னோட ப்ராஃபிட்டோட சைஸும் பெருசா இருக்கு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈவன் 5%. ஒரு மாசத்துல ஒரு பே அவுட்ல எடுத்த ப்ராஃபிட். ம், ம். நீங்க லீடர் போர்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா there are people who are making 80%, 90%, 120% in a span of 15 to 1 month இந்த டைம் பீரியட்ல. பட் ஸ்டில் எனக்கு இந்த அப்ரோச் எனக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு வந்து நீங்க 30 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ்ல எல்லாருக்கும் பிரீஃப் பண்ணிருக்கீங்க. அதே 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல நானும் ட்ரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ராஃபிட்டும் வந்திருக்கு, லாஸும் வந்திருக்கு. பட் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் இன் 4 hour 30 minutes and 1 day 4 hours. ஓகே. 1 minute. ஸோ ஜஸ்ட் ஃபார் அ கிளாரிஃபிகேஷன் 4 hours அப்படின்றது உங்களோட விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ற டைம் ஃப்ரேம். ஆமா, அண்ட் 30 மினிட்ஸ் அப்படின்றது நீங்க ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேம். ஆமா. அண்ட் இன்னொரு டைம் ஃப்ரேம் என்ன சொன்னீங்க? 1 டேவா? 1 day and 4 hour. 1 டே அண்ட் 4 hours. ஓகே, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்டா 4x. ம். ஆனா இதே சேம் திங் நான் என்னோட கிரிப்டோக்கா இருக்கட்டும் ஆர் கிரிப்டோ நான் ட்ரேட் பண்றது இல்லை அவ்வளோ. சும்மா இந்த மார்க்கெட் கம்ஸ் நான் அதை வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம் நீங்க போடுவீங்க இல்லையா, வீக்லி இல்லை டெய்லி அண்ட் மந்த்லி இல்லை வீக்லி லைக் தட் ஒரு லாங் டேர்ம் பொசிஷன் எடுக்கிறதுக்கு பண்ணலாம். ஸோ சேம் திங் அப்ளைஸ் இல்லையா, 5 to 7 times ஆர் 8 times டைம் ஃப்ரேம்ல பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி நான் ஒரு ஸ்மால் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் அ லாங்கர் பீரியட் டைம், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு. ம், ம். பட் ஸ்டாக்ஸுக்கும் அந்த மாதிரி நான் பண்றேன். யூஎஸ் ஸ்டாக்ஸ் பண்றேன். இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து லைக் 1 week and 1 day டைம் ஃப்ரேம்ல இட்ஸ் லைக் ஒரு ட்ரேட் முடியறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும். Yeah. லைக் தட். கைண்ட் ஆஃப் பொசிஷனல் ட்ரேட் மாதிரி போகாது. ஆமா, ஓகே, ஓகே. ஸோ ரெகுலரா ட்ரேட் பண்றதுக்கு நான் இந்த அப்ரோச்சுக்கு ஸோ 4 hours and 30 minutes and 1 day and 4 hours அதுதான் உங்க டைம் ஃப்ரேம் இல்லையா? ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ்ல முக்கியமான பேர்ஸ் மட்டும் தான் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. யூஎஸ்டி, ஜிபிபி அந்த மாதிரி தானா, இல்ல டே ஹேவ் எனி? யூஎஸ் டாலர், அந்த யூஎஸ் 500 அந்த S&P 500ஓட இண்டெக்ஸ் மிமிக் பண்ற மாதிரி ஒரு கோல்டு அண்ட் சில்வர் இது பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து எனக்கு எஃப்டிஎம்மோல எத்தீரியம் அண்ட் பிட்காயின் கூட ஆஃபர் அதில் இருக்கு. ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்டா தே ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ அதில் கூட அதுலேயும் நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ சின்ஸ் இப்போ ரீசெண்டாக எடுத்த அக்கௌண்ட்ல ஐ மேட் ப்ராஃபிட் ஒன்லி இன் எத்தீரியம். ஓகே, ஓகே. ஏன்னா அது எனக்கு மல்டி டைம் ஃப்ரேம்ல ஒரு 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 பிக்சர் கொடுத்தது. இன் திஸ் கேஸ் மந்த்லியில வீக்லி பிரேக் அவுட் ஃபெயிலியர், வீக்லியில டெய்லி பிரேக் அவுட் ஃபெயிலியர். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஹை ப்ராபபிள் செட்டப் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஐ டுக் ஒன்லி 1 trade. ஓகே. நீங்க வந்து உங்களோட ஸ்கிரீனை வச்சு உங்களோட டேஷ்போர்ட் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணி முடிச்சுட்டு தென் வில் டாக் அபவுட் என்னென்னலாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்க, என்னெல்லாம் ஓவர் கம் பண்ணீங்கன்றதை பேசுவோம். ஷூர் சார். உங்க ஸ்கிரீனை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இதுதான் என்னோட ட்ரேடிங் ஓவர்வியூ பேஜ். ஓகே. உங்களுக்கு தெரியுதா? எஸ். ஸோ கரண்ட்லி நான் ஒரு 3 அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றேன். 3மே $100,000 அக்கௌண்ட். ஓகே. ஸோ என்னோட பே அவுட் ஆனது 30வது ஏப்ரல் 2025 வந்து முடியுது. ஸோ வருது.
ஸோ அதனால அது வரைக்கும் நான் எந்த ட்ரேடும் எடுக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப் ட்ரேடிங் டில் மை எனக்கு இந்த பே அவுட் கையில வர வரைக்கும். ஓகே. ஸோ இது வந்து உங்களோட லைவ் அக்கவுண்ட் இல்லையா? ஸோ 3 லைவ் அக்கவுண்ட் ஒரே டைம்ல ட்ரேட் பண்றீங்க. am I right? ஆமா. வேற வேற டைம் ஃப்ரேம்ல வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல. ஸோ தட் உங்களுக்கு ஒரே நேரத்துல 3 அக்கவுண்ட்லயும் ஒரே ரிஸ்க் இருக்காது. ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்களா? ஒரு இதுக்கு மேல ஒண்ணு பண்ணிருவோமா? ஸோ உங்களோட இந்த அக்கவுண்டோட ஏதோ ஒரு அக்கவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த அக்கவுண்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸோட ஏரியாக்கு போங்களேன். ஓகே. அப்ப இங்க இருக்கும். ஆ. சேலஞ்ச் அக்கவுண்ட். ஓகே. நீங்க இது எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. யூ லாஸ்ட் மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் ரைட்? பிகாஸ் நீங்க ஒரு 2 இயர்ஸ் பக்கம் இத ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நிறைய அக்கவுண்ட்ஸ் நீங்க வந்து ப்ளோன் பண்ணியிருக்கீங்க ரைட்? திஸ் இஸ் நாட் யுவர் ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட். ஆமா. இதுல நீங்க உங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் a செகண்ட். ஆமா. இந்த சேலஞ்சஸ்ல போனோம்னா உங்களுக்கு இது பாசிட்டிவ் இருந்தாலும் நாட் பாசிட்டிவ் இவ்வளோ இருக்கு. யா. ட்ரூ. ஸோ இதெல்லாம் கடந்து தான் இங்க வந்து சேர்ந்துருக்குது. ஆமா. ஓகே. ஸோ இந்த ஒரு அக்கவுண்ட் மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. யா. ஓகே. ஸோ திஸ் இஸ் மை started at 26th of February, ended in 4th April. ஒரு பெரிய 24 ட்ரேடிங் டே உள்ள ஒரு ஜர்னி. ஓகே. ஸோ இது வந்து 100,000 அக்கவுண்ட் இல்லைங்களா? இது வந்து $10,000. ஐ மீன் $100,000. 100,000. ஸோ இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து என்னோட வின் ரேட் வந்து 37.7 தான். அதுக்கு காரணம் வந்து நிறைய எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத நிறைய ட்ரேட்ஸை நானாவே எனக்கே ஃபோர்ஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அது இதுல நல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா லாஸ் பண்ணுவேன். அண்ட் தென் கோர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு திரும்பி ஒரு ப்ராஃபிட் எடுக்கும்போது மறுபடியும் கண்டினியூஸா லாஸ். அண்ட் தென் இதுல இருந்து என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு அண்ட் தென் அதுல ஒரு லெசன்ஸ்ல இன்னும் ஒரு ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். அண்ட் தென் சம்திங் கோஸ் ராங். ஏதோ வந்து சந்திரமுகி பேய் போன மாதிரி அப்பப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டே இருந்தேன். அந்த காரணத்தினால விஷயம் என்னன்னா உங்களோட ஆவரேஜ் ரிஸ்க் ரிவார்ட் பாக்குறேன் 2.4 இருக்குல்ல. சோ அதுதான் உங்களுக்கு வந்து கட்டி காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. நீங்க எவ்வளவு ட்ரேட்ஸ் பண்ணிருக்கீங்க இதுல? நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் 61. கீழ இருக்கு 61 ட்ரேட்ஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் யுவர் வின் பர்சன்டேஜ் இஸ் 37, கரெக்ட்? ஸோ ஆவரேஜ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2 இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க இந்த அக்கௌண்ட்டை வின் பண்ணிருப்பீங்க. பட் இன்னும் கொஞ்சம் அதிகமான ட்ரேட்ஸ் ஆயிருக்கும். ஒரு 80 ட்ரேட்ஸ் அந்த மாதிரி போயிருக்கும். என்னன்னா 33% வச்சு 1:2 இருந்தா பிரேக் ஈவன்லயே இருந்திருப்போம். மைனஸ் ஆகாது. பட் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமா இருக்கிறதுனால 2.4 இருந்ததுனால அவங்களால கிராக் பண்ண முடிஞ்சது. 60. ஸோ இன்னும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிடைச்சிருந்தது அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறைஞ்சிருக்கும். விச் மீன்ஸ் நீங்க வந்து சீக்கிரம் உங்களுக்கு இந்த மெட்ரிக்ஸ் படி பார்க்கும்போது என்னோட ரிஸ்க் ரிவார்ட் 2.4 இருக்கு. பட் நான் ஒரு சில இடத்துல வந்து நான் ஓவர் லெவரேஜ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய லாசஸ் வந்திருக்கு. அது வந்து நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்டுங்கிறது இதை விட அதிகமாக மோர் தென் 4 மேல இருக்கும். ஏன்னா என்னோட ஈச் ட்ரேட் பாத்தீங்கன்னா எனக்கு ரிஸ்க் ரிவார்டு அதிகமா இருக்கிற ஒரு ட்ரேட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருப்பேனே. ஓகே. சோ ஓகே, வேற ஏதாவது அக்கவுண்ட் காட்டுங்களேன். சேலஞ்ச் அக்கவுண்ட் போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா அக்கவுண்ட்லயும் ஒரே மாதிரி தான் பண்ணிருப்பேன். இதுலயுமே பாத்தீங்கன்னா இதுல 24 ட்ரேடிங் டேஸ், அதுல 26, இதுல 24, இதுல 36 இருக்கும். 31 பதிலா கொஞ்சம். ஓகே. சோ இப்போ இந்த லைவ் அக்கவுண்ட் இப்போ நீங்க யூஸ் பண்றீங்க காட்டுங்க. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கவுண்டா? இது உங்களோட லைவ் அக்கவுண்ட் இல்லையா? லைவ் அக்கவுண்ட். இதுல வந்து ஐ திங்க் சோ ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல நான் ஒரே ட்ரேட் மட்டும் தான் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். லைவ் எடுத்ததுக்கு அப்புறம். ஏன்னா ஆமா. ஓகே. 2 ட்ரேட் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். 1 அவுட்.
ஆமா. அது 127லயே அது ஆக்சுவலா மொமெண்டம் இல்ல. எண்ட் ஆஃப் த மார்க்கெட் டைம் நைட்டு. ம், ம். ஸோ அதனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இந்த 127ங்கிறது நானா க்ளோஸ் பண்ணது. ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஏன்னா இதுக்கு ஒரு வந்து என்ன என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்க? ஐ திங்க் இது வந்து 4 ஹவர் 30 மினிட்ஸ் நினைக்கிறேன். ஓகே. ஃபார் 30 மினிட்ஸ். ஓகே. ஒரே ட்ரேடு. ஆமா. ஓகே. இன்னொரு அக்கவுண்ட். இதுல எவ்வளோ வச்சிருக்கீங்க இப்போ? 105ல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $5,400 இருக்கு. ஆமா. இங்க ஆமா 4,381 உங்களோட ஜஸ்ட் ப்ராஃபிட் 80% வரும்போது 4,300 வரும். ஓகே. ஆமா. ஓகே. ஸோ வேற அடுத்த அக்கவுண்ட் காட்டுங்க. நீங்க இந்த 3 அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்களே. ஆமா. இதுல ஒரே ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். ம், ம். இதுதான் நான் அந்த எத்தீரியம்ல உங்களுக்கு சொன்னது. லைக் இந்த ஒரு லாங் டைம் ஃப்ரேம்ல ஒரே ட்ரேடு. ம், ம். திங்க் யூஎஸ் 500 சாரி. இது வந்து S&P 500. அதை ஓகே. வந்து ஷார்ட் பண்ணேன். தட் இஸ் அந்த ட்ரம்ப்போட டாரிஃப்க்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ஒரு என்ட்ரி இது. ஓகே. ஸோ அந்த நியூஸ் எல்லாம் நீங்க பார்க்குறீங்களா என்ன? நியூஸ் எல்லாம் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகுதா என்ன? இல்ல அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி எடுத்த பொசிஷன் தான். பட் அது ட்ரம்ப்போட இது வந்ததுக்கு அப்புறமா அதோட இது டியூரேஷன் பாத்தீங்கன்னா நியூஸ் வரும், 5 days. நியூஸ் வரும், போகும். நம்ம பொசிஷன் இருந்தாலும் இல்லைனாலும். ஆமா. ஓகே. அதுல நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் சார். நான் வந்து இதுல ஒரு விஷயம் என்னன்னா சார், ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எல்லா பேராமீட்டர்ஸும் ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணிட்டு என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமா எய்தர் வந்து வந்தா மழை போனா முடின்ற மாதிரி ஒரு வந்த டார்கெட்டு போனா ஸ்டாப் லாஸ். மேபி இன் பிட்வீன் த டைம் இந்த டியூரேஷன்ல உங்களுக்கு மொமெண்டம் இல்லாம ஸ்லோவா மூவ் ஆகுதுன்னா இட்ஸ் பெட்டர் டு லீவ் அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல, சின்ஸ் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டுங்கிறதுனால. அதர் தேன் தட் எனக்கு இது ஆரம்பத்துல இந்த அளவுக்கு எனக்கு அந்த ஏத்துக்கக்கூடிய ஒரு பொறுமையோ இல்ல ஒரு மென்டல் கெப்பாசிட்டியோ இல்லை. பட் ஆனா நிறைய அடிபட்டு இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எனக்கு இப்ப அந்த ஒரு இது இருக்கு. ஸோ ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு நிம்மதியா சாப்பிடலாம் ஸ்க்ரீனை பார்க்காம அலர்ட் வச்சுட்டு. அதான் நீங்க வந்து டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப பெரிய டைம் ஃப்ரேம்ல பண்றீங்க. அண்ட் தட்ஸ் குட் அப்ரோச் ஃபார் கைஸ் லைக் யூ. ஓகே. ஸோ இது ஒரு அக்கௌண்ட் இல்லைங்களா? ஸோ இதுல உங்களோட ப்ராஃபிட் ஸ்பிளிட் எவ்வளோ இருக்கு? 80%ல? ஓ சாரி, ஜஸ்ட் மெட்ரிக்ஸ். ஆல்மோஸ்ட் அதே தான் வரும் சார். 4,265.30. ஓகே. இன்னும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அது இதோட கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி. பட் 2-3 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு ட்ரேட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 5 மினிட் ஒரு ட்ரேட் ஒன்று பண்ணியிருக்கேன். இதுல மொத்தமா 3 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 66% மெயின் கேட்டு 1:2:1. ஓகே. ஓகே. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இதுல கம்மியா இருக்கும் இல்லையா? ஆமா 3,479.66. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 12,000 பக்கம் இருக்கும். ஆமா 12,010 வருது ஆல்மோஸ்ட். ஸோ 3 அக்கௌண்ட்ல சேர்த்து. ஆமா. இந்த அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? 1,800 சார். ரவுண்டா 1,700 and சம்திங் அப்படி இப்படி. ஆமா ரவுண்டா $1,800 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ $100,000 இன்டூ 3 அக்கௌண்ட் அப்படிங்கும்போது $1,800 வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமா. ஓகே. ஸோ ஐ திங்க் போதும். நீங்க உங்களுக்கு தான் சொன்னீங்களா 30th வந்து ஓகே. இந்த ஸ்க்ரீன் நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே. என்னோட கேமரா வேற ஓகே தெரியுது. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $2,000 நீங்க செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதை எடுத்துட்டீங்க. ஆமா. இதுக்கப்புறம் உங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுல இருந்து எவ்வளவு வந்தாலும் அது லாபம் தான். ஆமா. நீங்க சிம்பிளா அதான் நீங்க தான் 3 வச்சிருக்கீங்களா? 3 லைவ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. அண்ட் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நீங்க வந்து ட்ரேட் பண்ண பிடிச்சிட்டீங்க. 4 ஹவர்ஸ்ன்றீங்க, 1 மந்த் ஐ மீன் 1 டேன்றீங்க, 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா போட்டு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமா போட்டு எது கரெக்டா வருதோ அந்த அக்கௌண்ட்ல போயிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமா. ஓகே. ஸோ இந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஜான்வரிக்கு முன்னாடியும் இந்த ஜான்வரிக்கு அப்புறமும் இருக்கிற ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கு இல்லையா சார் ட்ரேடரா? ஸோ அது என்னவா நீங்க ஃபீல் பண்றீங்க? ஸோ வாட் மேட் அக்ஷய் அங்கிருந்து இங்க
வர்றதுக்கு ரீசனா இருக்கும்? அங்கிருந்து இங்க வரதுக்கு ரீசன் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனல் வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். பர்சனலா லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ இன் ட்ரேடிங். அந்த வல்னரபிலிட்டிஸ் வந்து என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணி அதை நம்ம வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம்னாலே ஐ திங்க் ஸோ சான்சஸ் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்குங்கிறது ரொம்ப கம்மியாகும். ஸோ அதை நீங்க கம்மி பண்ணீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா யுவர் வின் ரேட் வில் இன்க்ரீஸ் இன் த சென்ஸ் தட். ஓகே, ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? வல்னரபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு பர்சனலா என்னோட வல்னரபிலிட்டி பர்சனலா சொல்றேன் சார். என்னன்னா, ஒரு 3 நாள் 4 நாள் கண்டினியூஸா ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் எடுத்தேன்னா எனக்கே பர்சனலா தெரியும். முதல் நாள் ராத்திரி தூங்கும் போது தெரியும், நாளைக்கு ட்ரேட் எடுத்துறாதரா, கண்டிப்பா அடிக்கும்டா, அவனை பெருசா அடிக்கும்னு தெரியும், நாளைக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு. அப்ப அந்த டைம்ல நான் அப்போ வந்து திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் தோணும், நம்ம ஏன் 30 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல பண்ணக்கூடாது, 4 ஹவர் 30 மினிட்ஸ்லயே நல்லா தான் போயிட்டு இருக்கும், ஏன் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப போவோம், ஒரு ட்ரேட் எடுப்போம், நம்மள வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ரிஸ்க் ஃபிக்ஸ்டு ரிவார்டோட உள்ள போவோம், அது பிரின்சிபலா ஃபாலோ பண்ணுவோம், அது போயிடும். ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும் ஆர் ப்ராஃபிட் அடிச்சிரும். இன் போத் கேஸ் அடிச்ச உடனே ப்ராஃபிட் அடிச்சதுன்னா இதான் இவ்வளோ நாள் நல்லா வருது, இதை விட்டோமே நம்ம சான்ஸ், சரி ஓகே அடுத்து ஒரு பெரிய லாட் போடுவோம். தெரியும் தப்பு பண்றோம்னு தெரியும், நம்ம இதை பண்ணக்கூடாதுன்றதும் நம்மளுடைய கைட்லைன்ஸ்ல இருக்கும், தெரிஞ்சும் அதை பண்ணுவோம், லாஸ் ஆகும், டப்புன்னு ஈகோ ஹர்ட் ஆகும், அடுத்து போட்டு அப்ப அந்த டைம்ல நமக்கு லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டமோ இல்ல வந்து பை செல்லு லார்ஜ் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக்லாம் மைண்டுக்கு வராது. அந்த டைம்ல வந்து நானா அந்த சார்ட்டா பார்த்துருவோன்ற மாதிரி வரும். அது நம்ம ஆனா அந்த தப்பு பண்றோம்னு தெரிஞ்சே பண்ணுவோம், ஆனா அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப வருஷமாவே இருக்கு. எனக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு என்னோட 1 மாச கெயின்லாம் கூட என்னோட புரோக்கரேஜ் அக்கௌண்ட்ல நான் டேஷ்போர்டா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு செக் பண்ணேன், பட் எனக்கு வெறும் அந்த ஃபிகர்ஸ் மட்டும் தான் இருக்கு, அந்த சார்ஜ் எக்ஸாக்டா வரல. இந்த எம்டிஃபை அக்கௌண்ட்டும் நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட கெயின் எடுக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும், என்னோட லாஸ் 48 ஹவர்ஸ்ல என்னோட 2 மாச கெயினை 48 மணி நேரத்துல நான் லாஸ் பண்ணிருக்கேன். ஒரு முறை நான் தீபாவளிக்கு வந்து துபாய் ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து இறங்கணும். இங்கே வீட்டில் வந்து நான் கிளம்பும் போது என் அக்கௌண்ட் க்ரீனில் இருக்கு, துபாய் ஏர்போர்ட் வந்து இறங்கும் போது $4000 லாஸு, எல்லாம் முடிச்சு இமிகிரேஷன் முடிஞ்சு கேட்ல போய் உட்காரும் போது $11,000 லாஸ். ஸோ அந்த இது என்னோட வல்னரபிலிட்டி. ஸோ இதை நான் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, நான் பல விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஓவர் கம் பண்ண முடியல. ஸோ எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், அடுத்த 2-3 நாள் ட்ரேட் பண்ணாம இருக்கு. பண்ணாம இருந்துட்டேன்னா உனக்கு கண்டினியூஸ் வின்னிங் ஸ்ட்ரீக் இருக்காது. லெட்ஸே ஒரு வெட்னஸ்டேனா அந்த வாரமே விட்டு நம்ம மண்டே ஸ்டார்ட் பண்ணலான்னு, மண்டே வரும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம், அது வின்னிங் ஸ்ட்ரீக் கணக்கில் வரல அப்படி ட்ரை பண்ணும்போது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வல்னரபிலிட்டிஸ் இருக்கும். எல்டிஎஸ்லயே பார்த்தீங்கன்னா, லெட்ஸே லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஜோன் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணும்போது 30 மினிட்ஸ்ல பார்ப்போம். 30 மினிட்ஸ்ல பார்க்கும்போது ஒரு இமீடியட் பிரேக் அவுட், இமீடியட்லி ரிவர்ஸ்டா தெரியும், அந்த பிரேக் பண்ணியிருக்கோம், இமீடியட்டா ரிவர்ஸ் ஆயிருக்கும். அண்ட் தென் அதர் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல ஸ்கேல் டவுன் பண்ணும்போது, லெட்ஸே ஃபார் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல பண்ணும்போது அந்த 30 மினிட்ஸோடைய ரிவர்சல் ஆனது, ப்ரைஸ் ஆனது மேலே போயிட்டு கீழே வந்து அண்ட் தென் ஒன்லி கண்டினியூஸ், அப்படிதான் இருக்கும். ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, 30 மினிட்ஸ் இதை பார்க்கும்போது என்ன தோணும்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கீழே தான் வரப்போகுது, ஸோ நம்ம வந்து இமீடியட்லி ரிவர்ஸ்டு நம்ம ஷார்ட் பண்ணுவோம்னு லார்ஜர் டைம் ஃப்ரேம்ல ஷார்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நமக்கு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன ஒரு அப்சர்வேஷன்ல கிடைக்கும்னா, ப்ரைஸ் இவ்வளோ தூரம் லாங்கா போய் பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு, ஸோ இட்ஸ் மோஸ்ட் லைக்லி டு கண்டினியூ. இது வந்து நீங்க உங்களுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல சொன்ன ஒன் ஆஃப் த கான்செப்ட், மோஸ்ட் லைக்லி டு கண்டினியூ. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ இதை நம்பர் தான் அதை நம்பர் தாங்கும் போது நமக்கு ஒரு பயாஸ் வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி அன்வான்டா ஒரு சிம்பிளான ஒரு சினாரியோவா நம்மளை நாமளே காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பல இடத்துல சார்ட்ல நடக்கும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம், ஹேண்டில் பண்ண முடியலன்னா எப்படி அவாய்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ரோச் கொண்டு போகும்போது ஐ திங்க் நம்ம வந்து லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாக குறைக்க முடியும். அதை குறைச்சாலே போருமே, அதுவே வெற்றி தான் நமக்கு. ட்ரூ. ஸோ ராங் ஸோ அது டெசிஷன் குறைச்சிட்டோம்னாவே ரைட் டெசிஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிரும்ன்றதான் கான்செப்ட். ஆமாம் சார். ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம், நிறைய ரைட் டெசிஷன் எடுக்க மாட்டோம், நிறைய ராங் டெசிஷன்ஸ் எடுத்துட்டே இருப்போம் லைஃப்லயும் சரி ட்ரேடிங்லயும் சரி. ஸோ ராங் டைரக்ஷன் என்னெல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் எப்படியாவது அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான வழியை பார்த்தா போதும் தாங்க ஐடியா. ஆல் ரைட், குட் டு நோ. ஸோ சி as LTS LTS முடிச்சிட்டீங்க, as a trading இது ஓகே. ஸோ apart from that, so how LTS is helping you? எல்டிஎஸ்ங்கிறது இந்த ட்ரேடிங்காக பார்த்துட்டு இந்த கான்செப்டை வந்து பிரேக் அவுட் ஃபெயிலியர் இதை வந்து இட்ஸ் ஆல் கால்ட் அ சினாரியோ பில்டிங். ஸோ இதை நான் வந்து ஒரு ஐ ஃபர்காட் தட் ஆடியோ புக், பட் அதை லிசன் பண்ணேன். ஒன் ஆஃப் தி நேவி சீல், ஒரு மிலிட்ரியில் இருந்தவங்க, அவங்க வந்து ஒரு மிஷனுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, எப்படி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸை பிரேக் டவுன் பண்ணுறாங்கங்கும் போது சேம் திங், பேர் தான் வேறையே தவிர ஒவ்வொரு சினாரியோவும் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணோம், அதுக்கு உண்டான ரிஸ்க் என்ன, அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட் என்ன, அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி. ஸோ இது வந்து திஸ் இஸ் அ லைஃப் ஸ்கில். லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்க்கு பதிலாக லாஜிக்கல் திங்கிங் சிஸ்டம், எல்டிஎஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த நீங்க சொன்ன இதே 2 லைனை நான் எழுதியிருக்கேன் இந்த புக்ல. இப்ப நீங்க சொன்ன சப்போஸ் எல்டிஎஸ்க்கு வந்து லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு வேற ஏதாவது பேர் வைக்க சொன்னா நான் லாஜிக்கல் திங்கிங் சிஸ்டம் தான் வச்சிருப்பேன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் மிமிக்கிங் திஸ். ஸோ இது எனக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட நெகோசியேட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஒரு ப்ரொபோசல் எடுத்துன்னு போய் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட் கிட்ட கொடுக்கறதா இருக்கட்டும், அதை ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து போகும்போதே அதுக்கு இப்போ எப்படி ஒரு ட்ரேடுக்கு நம்ம வந்து எல்டிஎஸ்ல ப்ரிப்பேர் ஆகிறோமோ அந்த மாதிரி இது வந்து பாசிட்டிவாக வந்து வந்தால் எப்படி அட்ரஸ் பண்ணுறோம், நெகட்டிவாக வந்தால் எப்படி அட்ரஸ் பண்ணலாம், ஸோ இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்சனல் விஷயமா இருக்கட்டும், லைஃப் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குமே வந்து இந்த தாட் ப்ராசஸ் மாடல் யூஸ் பண்ணுறதுன்றது ஐ திங்க் ஸோ ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு டூ திஸ். டே டு டே லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ஐ திங்க் இந்த சிஸ்டம்மை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இட்ஸ் இது வந்து யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது எடிசன் மாதிரி. இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர், மனுஷனுக்கே உண்டான ஒரு நேச்சர். அதுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பேர் கொடுத்துருக்கீங்க. கரெக்டா? கரெக்டுங்க. நான் உட்காந்து என்னங்க வள்ளுவரா உட்காந்து எழுதி தள்ளுறதுக்கு. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹவ் யூ ஆர் அப்ரோச்சிங். அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்ளிகேஷனாக கொண்டு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றோங்கிறது தான் மேட்ரு. எக்ஸாக்ட்லி சார். பிகாஸ் ஆனா அந்த என்னோட ஜேர்னி அந்த மாதிரி இருந்ததுனால தான் இது வந்து சேர்ந்து நினைக்கிறேன். ஒரு லாஸ்ட் ஒரு 15 வருஷமா மீன் சிஸ்டத்தை ஆரம்பிக்கும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வச்சுக்கோங்களேன். ஸோ 2008 இருந்து 20 வரைக்குமே ஒரு பெரிய ஜேர்னி இருந்திருக்கு எனக்கு. குறைஞ்சது ஒரு 20-25,000 மக்களை சந்திச்சிருப்பேன், பேசியிருப்பேன். ட்ரேடிங் இல்லாம சொல்றேன், ட்ரேடிங் தான் சேர்த்து, பட் ட்ரேடிங் இல்லாம எல்லா தரப்பட்ட மக்கள் இருந்து போய் பேசும்போது ஒரு இதுக்காக நான் பண்ணணும்னு பண்ணலைங்க, பட் ஒரு டிராவலா பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, இவ்வளோ பேர் கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ட்ரேடிங் இந்த எல்டிஎஸ் டெவலப் பண்ணும் பொழுது, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அன்னோயிங்லி எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி சார், அதே தான் எனக்கு. ஏன்னா இங்க வந்தப்போ இதுவே ஒரு என்ன சார், நான் இங்க துபாய் வந்ததுங்கிறதே ஒரு ஓவர் லெவரேஜ் ட்ரேட் மாதிரி தான் ஆரம்பத்துல. ஸோ அப்பப்போ ஒரு செல்ஃப் டவுட் வரும். வந்து 3 மாசத்துக்கு பிஸ்னஸ் இல்லை, இன்கம் இல்லை, ரெவன்யூ எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு செக்யூர்டு ஒரு வேலை, மாசம் சம்பளம் கேரண்டீடா இருக்கிற ஒரு வேலையா நம்ம இங்க பண்ணல, சொந்தமா பண்ணணும்னு வந்துட்டோம். இது வரைக்கும் அந்த எல்லா சேவிங்ஸையும் எடுத்து இதுல போட்டுட்டோம். ஸோ இதுல வந்து நமக்கு ரிசல்ட் அவுட்புட் இல்லைன்னா திரும்பி ஊரை பார்க்க கிளம்பினா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா பிளான் இல்லை.
ஸோ இந்த சிஸ்டம் ஆனது நான் இதை இதுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். ட்ரேடிங்கோட சேர்த்து லைஃப் ஸ்கில்ஸ்க்கு, பிஸ்னஸ்க்கு, ஓகே. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டெஃபினட்டா பெனிஃபிஷியலா இருந்தது. அது வந்து அதோட பெனிஃபிட் என்னன்றது இப்பவும் அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் எனக்கு தெரியல. ஓகே. மேபி இன்னும் 3-4 வருஷம் கழிச்சு மேபி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மோர் இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்குன்றது. இட்ஸ் குட் டு நோ. ஸோ மேபி நான் வேணா என்னோட டைட்டில் வேணா சேஞ்ச் பண்ணிக்கிட்டுங்களா? என்னோட பேர் சுரேஷ்னு போட்டு கீழே ட்ரேடர், மென்டார் அண்ட் லைஃப் கோச்னு வேணா போட்டுக்கிறேன். ஆல் ரைட். எனிவே Yes. குட் டு நோ அக்ஷய் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் Thank நிறைய பண்ணிருக்கீங்க என்கிட்ட சொன்னீங்க. அஸ் அ கார் ரேசர் அங்கெல்லாம் ஓட்டிட்டு பயங்கரம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் கரியர் அண்ட் யோர் அந்த பேஷனுக்கும். you, sir. நல்லா பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். Definitely. ஹோப்ஃபுல்லி இந்தியாவில் வந்தாலும் சந்திப்போம். நான் இல்லை அந்த பக்கம் ஏதாவது வந்தேன்னா மீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணலாங்க. கண்டிப்பா, sir. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அக்ஷய். தேங்க்யூ. Thank you, sir.